குற்றால அருவியை பாதுகாக்க சோப்பு, ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் விதித்த தடையை குற்றால பேரூராட்சியினரோ போலீசாரோ கண்டுகொள்ளவில்லை. குற்றாலத்தில் சீசன் நேரத்தின் போது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சோப்பு, எண்ணெய் போன்றவற்றால் அருவிகள் மாசு அடைவதாகவும் சுகாதாரமற்று இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். கிருஷ்ணசாமி என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், வைத்தியநாதன் அடங்கிய சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு குற்றாலம் அருவியை சீரமைப்பது தொடர்பாக 37 கட்டளைகளை பிறப்பித்தது. அருவிகளில் குளிக்கும் போது எண்ணெய், ஷாம்பு, சோப்பு மற்றும் ரசாயன பொருட்கள் கலந்த சீகைக்காய் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது என்றும், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்தும் இவற்றை அதிகாரிகள் கண்காணிக்கும்படியும் உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிப்பறை, போலீஸ் பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பான உடை மாற்றும் அறை மற்றும் அருகில் டாஸ்மாக் கடைகளை மூடவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை குற்றாலம் பேரூராட்சி நடைமுறைப்படுத்தவில்லை. வழக்கம் போன்று அருவியில் குளிப்பவர்கள் சோப்பு மற்றும் ஷாம்பை பயன்படுத்துகின்றனர். அருகில் உள்ள டாஸ்மாக் கடையில் கூட்டம் அலைமோதுகிறது. நீதிமன்ற உத்தரவை போலீசார் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.